இன்றைக்கி நம்ம ஜிம்க்கு வந்துட்டோம். ஸோ ஆக்சுவலாக எனக்கு இன்றைக்கி பீரியட்ஸ். ஸோ பீரியட்ஸ் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது, இல்லை ஜிம்முக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ வாங்க இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ஒர்க் அவுட் இட்ஸ் கோயிங் டு கிவ் யூ அ வெரி குட் ஹெல்தி ஹார்மோன்ஸ். அதாவது உங்கள் உடம்புல ஒரு ஹாப்பினஸ் கொண்டு வரதுக்கும் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணுது. அதுவும் இந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக அது உங்களுக்கு தேவைப்படும். ஸோ உங்களுடைய பெயினோ ஸ்ட்ரெஸ்ஸோ குறைச்சி உங்கள் பாடியை ரிலாக்ஸ்டாகவும் கொஞ்சம் லூஸாக பார்க்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒர்க் அவுட் கண்டிப்பாக ஐம் கோயிங் டு கீப் இட் ஸ்லோ. நான் இன்க்ளைன் பண்ண மாட்டேன். ரொம்ப ஃப்ளாட்டாக நான் 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் நடக்கிறது இன்றைக்கி நம்ம 20 மினிட்ஸ் தான் நடக்க போகிறேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் வெயிட்ஸ் பண்ண போகிறோம். பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கான என்னுடைய த்ரெட்மில், அதாவது மைல்டு ஒர்க் அவுட் த்ரெட்மில்லில் நான் முடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது நம்ம வெயிட்ஸ் பண்ணலாம். வெயிட்ஸ் நான் டே 1, டே 2, டே 3 அதையும் நான் முடிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு டே 4 இது பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்ம பெஞ்சில் உட்காந்து பண்ண போகிறோம். இல்லைனா ஃப்ளோரில் கூட நீங்கள் உங்களுடைய தரையில் கூட நீங்கள் பண்ணலாம், ஒரு தப்பும் இல்லை. ஆனால் டம்பிள்ஸ் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. அதாவது நம்மளுடைய மக்கள் என்னென்னா த்ரெட்மில் வாங்கி அதில் துணி காய போடுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கலைன்னா கூட பரவாயில்ல. 30+ ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு டம்பிள்ஸ் வாங்கிக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ், நான் சொல்கிற ஒர்க் அவுட்ஸ் டெய்லி பண்ணுங்கள். கொஞ்சம் டிப்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன டிப்பே உங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். அது நம்மளுடைய பாடி வெயிட்டுக்காக மட்டும் நம்ம பண்ணலை, நம்மளுடைய குட் ஹார்மோன்ஸ்க்காகவும் நம்மளுடைய ரிலாக்ஸேஷனுக்காகவும் கூட தான் நம்ம பண்ணுறோம். ஸோ வாங்க இன்னைக்குள்ளே இதை போயிடலாம். ஸோ இதுதான் இன்றைக்கான ஒர்க் அவுட். ஸோ இதை உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள். இது உங்களுடைய மெயினாக உங்களுடைய செஸ்ட் மசில்ஸ்க்கும் உங்களுடைய ஹேண்ட் மசில்ஸ்க்கும் ஒர்க் பண்ணும். ஸோ ஆல் தி பெஸ்ட். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். கீப் ஒர்க்கிங் அவுட்.